ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, டாரோட் கார்டு ரீடிங்கில் இருக்கக்கூடிய டாரோட் கார்டில் இருக்கக்கூடிய 16வது கார்டை பற்றி இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 15 கார்டு மேலே பார்த்துட்டோம். இன்னைக்கு 16வது கார்டுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், டாரோட் கார்டு ரீடிங்னு இருக்கும், அதில் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, த டவர் அப்படின்னு ஒரு கார்டு. இந்த கார்டு வந்தால் இந்த கார்டுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இந்த கார்டு என்னென்னா, மலை உச்சியில் இருக்கும் கோபுரத்தில் மின்னல் தாக்கி தீப்பற்றி எரிகிறது. மின்னல் தடைகளை குறிக்கிறது. கோபுரத்தில் 3 பிரதான ஜன்னல்களும் தீப்பற்றி எரிகிறது. அந்த எரிகிறது அந்த காற்று, பெருவெள்ளம் போன்றது இயற்கை அபாயங்களை குறிக்கிறது. மின்னல் அப்படின்றது ஒரு வார்னிங் அப்படின்னு சொல்ல, ஒரு எச்சரிக்கை ஏற்படுது. கோபுரத்திலிருந்து ஒரு ஆணும் பெண்ணும் தலைகீழாக விழுகின்றனர். இது வேகமாக முன்னேறி பின் திடீரென விழுவதை குறிக்கிறது. 22 கார்டு, முக்கியமான காடாக, துருப்பு காடாக இருக்குது. அதில் 22வது தீப்பொறிகள் அப்படின்னு தெரிகிறது. அதில் மொத்தம் சாம்பல் நிற மேகம் கண்முடித்தனமான செயல்களை குறிக்கிறது. கருப்பு நிற அந்த பின்னணி துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலையும் குறிக்கிறது இந்த கார்டு. சரி, இந்த கார்டு உங்களுக்கு வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லணும். போராட்டத்தை குறிக்கிறது. தீய சக்திக்கும் நல்ல சக்திக்கும் இடையே போராட்டம். இந்த கார்டு வந்துருச்சுன்னா முதல்ல அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இடிந்த கோபுரம் இந்த கார்டு விழுது அப்படின்னா, கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்காலத்தையும் திடீர் வீழ்ச்சியையும் குறிக்கிறது. பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறதால கண்முடித்தனம் எதையும் நீங்கள் செய்வீங்க. அதனால் தெய்வ சக்திகளை தவறாமல் அதோடைய வழிகளை உபயோகிச்சு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும். ஒரு அதிர்ச்சி தரும் நிகழ்வு அல்லது செய்தியை, அழிவுக்கு எதிர்பாராத ஆபத்தை இந்த கார்டு உணர்த்துகிறது. தனது இஷ்டப்படி சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த நினைக்கிறவங்க தவறான மனக்கோட்டையை கட்டிக்கிட்டு இது நினச்சதெல்லாம் நடக்காமல் போதே அப்படின்னு ஏமாற்ற சந்திக்கக்கூடிய ஒரு ஆள். கெட்ட பெயர்கள் மற்றும் பிறவியின் தேவையற்ற விரோதம், பிறருடைய தேவையற்ற விரோதம் காலம் இதிலிருந்து நமக்கு அனுபவங்களை கொடுக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். அதனால் மனம், உடல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப மோசமடையும். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் பண்ணிங்கன்னா. அதனால் ஏமாற்றம் அடைவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வேலை இழப்போ தொழில் நஷ்டமோ ஏற்பட்டால் புதிய நபர் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சு கலகம் பண்ணிடுவாங்க. நண்பர்கள் உறவுகள் பாதிக்கும். முக்கியமாக உறவுகள், நீங்கள் யாராவது வீட்டில் இருப்பீங்க, இந்த உறவுகளை கொண்டு வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு நிற்காதீங்க. அவங்களால நிறைய பாதிப்புகள் ஏற்படும். உலக நிகழ்வுகள் சம்பந்தமான கணிப்புகள், பெரிய பிரச்சனைகள், அவசர நிலைகள், நெருக்கடி, பேரழிவுகள், குண்டு வெடிப்புகள் போன்ற அபாயங்கள் இந்த காடை குறிக்கிறது. வரப்போகிற விஷயத்தை எச்சரிக்கை கொடுக்குது. ஏதோ ஒரு விஷயம் வரப்போ அதுக்கு எச்சரிக்கையாக இருங்க. திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டால் உடனே குழப்பம் அடைவீங்க. ஒரு புதிய வாழ்க்கை முறையை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மாற்றங்கள் ஏற்றுக்கிறத பழகிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதான் நல்லது. அப்போ தற்போதைய சூழ்நிலையில் உண்மையாக நடந்துக்க முயற்சி பண்ணணும். இந்த கார்டு வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கர்ம வினை நமக்கு உணர்த்துகிறது. அதனால் ஆன்மீக ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் நேரத்தை செலவிட்டால் நல்லது. கற்றுக்கொண்ட அனுபவத்தை ஒரு நல்ல தொடக்கமாக அமையணும். இந்த கார்டு இந்த கார்டோட இந்த டெவில் கார்டு வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயம் ஆனாலும் கொஞ்சம் திட்டங்களை பிளான் பண்ணி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்டு தலைக்கீழே வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குறைந்த முன்னேற்றம், ஜெயிலுக்கு போகிறது, சுதந்திரமின்மைது, ஒரு ஜெயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை கட்டி போடப்படுதல், பிறரால் பேரழிவு, பயம், மாற்றம் தவிர்க்கப்படுதல், இதெல்லாம் ஏற்படும். இந்த இடிஞ்ச கோபுரம் இந்த கார்டு வருது அப்படின்னா, கடினமான சூழ்நிலையில் ஒரு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும் இந்த கார்டு வரும். இந்த கார்டு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கடந்தே ஆகணும். இதுதான் முக்கியமான வாழ்க்கையில் திருப்பு முனை கண்டிப்பாக ஏற்படும் என்று சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு விதமான பய உணர்வு எதிர்கொள்வாங்க. கடின சூழ்நிலைகள் இவங்களுக்காக பண்ண குறைய ஆரம்பிக்கும். பெருசாக இல்லைனாலும் வாழ்க்கையில் குறைஞ்சபட்சம் ஒரு அழிவுகளும் இழப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு தான் இருக்கும். தவறான வழியில் பயன்படுத்தப்படுவோம் நமக்கே தெரியாமல். அதை நம்ம உணரணும். கடன் பிரச்சனை அது இது ஏதோ அதெல்லாம் முழுமையாக தீராது.
தனித்து சுதந்திரமாக இயங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இது வரைக்கும் தவறான நம்ம வந்து ஒரு தெய்வ சக்தியை வந்து விஷயத்துக்கு வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும். தவறான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு வெளியே வரணும். துவக்கமும் பேரழிவாகவும் படிப்படியாகவும் தீர்ந்து கொஞ்ச நாட்களில் போக போக காலம்தான் பதில் சொல்லும். காலத்துக்கிட்ட விட்டுறணும். காலம் கண்டிப்பாக மாற்றும். இவங்களுக்கு முதல் இந்த கார்டு விஷயம் சொல்லிடணும். உறவுகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு முக்கியமாக சொல்லணும். நன்றி. அடுத்த பதிவில் இந்த வேற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். வேற ஒரு டேரட் கார்டை பற்றி பார்ப்போம். 70th கார்டை பற்றி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த டேரட் கார்டை வந்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்தவங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் டேரட் கார்டை பற்றி ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் அஸ்ட்ராலஜர்ஸ், அது மட்டும் இல்லாமல் டேரட் கார்டு ரீடிங் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேரட் கார்டை நீங்கள் படிங்க. அப்படி உங்களுக்கு இதே எனக்கு யூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டேரட் கார்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் 17th பார்க்கலாம்.